Hi, congratulations to Ramya and Satish. 4th year வந்து ரேஸ் ஹேர் ஸ்டுடியோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னைக்கு தான் 4th year. ஸோ அதனால கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்கள் வந்து தொடர்ந்து மேலே வந்துக்கிட்டே இருக்கணும். நிறைய பெண்களுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வெறும் ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ் மட்டும் கிடையாது, நிறைய பேருக்கு எலோபிஷியா இருக்கிறவங்களுக்கு, நிறைய ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு கூட ஹேர் டாப்பர்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. நிறைய பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பண்ணி தராங்க. இவங்க ஒரு விமென்கே வந்து ஒரு பில்லருன்னே சொல்லலாம். அவ்வளோ ஸ்ட்ரென்த்து, விடாமுயற்சி. யார் என்ன நெகட்டிவாக இவங்களை பற்றி ப்ராப்பகேண்டா பண்ணாலும் எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு முன்னேறிக்கிட்டே இருக்காங்க. எது இருந்தாலும் நான் வந்து அதை சேலஞ்ச் பண்ணி அது ஒரு சேலஞ்சாக ஏற்றுக்கிட்டு நான் வந்து என்னோடய கோலை நான் ரீச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தனி மனிதனாக அவங்க வந்து இந்த ரேஸ் ஹேர் ஸ்டுடியோ வந்து 4th இயரில் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு வந்து அவங்க முழுக்க பேக் சப்போர்ட் வந்து அவங்களோட ஹஸ்பண்ட்ஸ், அவங்களுக்கும் கங்க்ராச்சுலேஷன் சொல்லணும். இப்பயும் வந்து சோர்ந்து போயிடக்கூடாது. நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீ ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறோம் பொண்ணுங்க எல்லாருமே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. உன்னை பார்த்து நிறைய பெண்கள் வந்து ரம்யா மாதிரி இருக்கணும்னு நிறைய பேருக்கு என்கிட்ட சொல்கிறவங்களும் இருக்காங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் சாதிச்சிருங்க. ஸோ இந்த அவங்க அந்த அக்கா சொன்ன மாதிரி கடவுள் புண்ணியம் உனக்கு எப்போவுமே இருக்கும். யூ ஆர் ஆல்வேஸ் பெஸ்ட். ஸ்டே ஹாப்பி அண்ட் கீப் ராக்கிங். சரியா? 4th year நெக்ஸ்ட் இயர் மீட் பண்ணலாம். அடுத்த நிஜமா ரேஸ் வந்து நம்பர் 1 பிளேஸ்க்கு வந்ததுக்கு இவங்க எல்லாருமே சப்போர்ட்.